தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம் டே கைடன்ஸ், நீட் எக்ஸாம் டே கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் டே அன்னைக்கு எக்ஸாம் ஹால்லையோ அல்லது வெளியிலையோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கம்பல்சரி அதை மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கூடவே இந்த விஷயங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? போன வீடியோவில் சொல்லியிருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால அதை ஒரு 7 நிமிஷம் வீடியோவை கொண்டு வந்துட்டேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1:30 மணிக்கு, நமக்கு 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ 1:30 மணிக்கு அப்புறம் வர எந்த மாணவர்களுமே உங்களுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அலோட் கிடையாது. அதனால் கம்பல்சரி 1 ஹவர் பிஃபோர் கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணும். காரணம் என்னன்னா, அப்போ 1 ஹவர் முன்னாடின்னு சொன்னால் 2 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 1 மணிக்கு கம்பல்சரி எல்லாருமே அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கணும், எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். உங்களுக்கு கேட்டு 1:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். சரிங்களா? 1:30 மணிக்கு எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் கேட்டே க்ளோஸ் பண்ணுறாங்க. யாராவது லேட்டாக வந்தீங்கன்னா அலோடு கிடையாது. 1:30 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். 2 மணிக்கு தான் சார் எக்ஸாமு அப்படின்னா, அதெல்லாம் இல்லை. முன்கூட்டியே அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் கேட்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் அலோடு கிடையாது. அப்போ கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு வரீங்க அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸாம் சென்டர் எங்களுக்கு எப்போ இன்னுமே தெரியலன்னா, உங்கள் அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம் சிட்டி சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிட்டி சென்டர் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த சென்டரில் எந்த ஸ்கூல், எந்த காலேஜ் அப்படின்ற விஷயங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது 1:30 மணிக்கு முன்னதாக இருக்கணும். 1 ஹவர் 1:30 மணிக்கு முன்னதாக இருக்கணுன்றது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஆனால் கம்பல்சரி 1 மணிக்கு தான் எல்லாருமே அந்த ஸ்கூலோ காலேஜுக்குள்ளேயோ நீங்கள் போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா ஈஸி. காரணம் என்னன்னா, சில பேர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரவங்களா இருப்பீங்க. அப்போ ட்ராவல் பண்ணி வரவங்க அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரணும். 1. ஸோ அடுத்ததாக வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறக்கூடாது, ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. ரூல்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணக்கூடாது. இங்கே ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பட விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களுமே ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதே போல் வந்து மால் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஒரு தவறான விஷயங்கள் சில மாணவர்கள்கிட்ட இருக்கலாம். மால் ப்ராக்டிஸ் கம்பல்சரி இருக்கவே கூடாது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியே தீரணும். சும்மா நான் திரும்பி பார்க்குறேன், இப்படி திரும்பி பார்க்குறேன், அவனை கேட்டு எழுதலாம், எதுவாக இருந்தாலுமே அது மால் ப்ராக்டிஸ் ஆகிடும். மால் ப்ராக்டிஸில் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் எழுதிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில். இந்த மால் ப்ராக்டிஸ்ன்றது நீ கேட்டு எழுதுறது மட்டுமே கிடையாது. சரிங்களா? நார்த்து சைடில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போலாம் இந்த ஆள் மாறாட்டம்ன்ற விஷயம் கிடையாது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு டிவைஸை உள்ளே கொண்டு வராங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா? அந்த மாதிரி எந்த வகையான மால் ப்ராக்டிஸாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கம்பல்சரி இது கிரிமினல் அஃபென்ஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஆகிடும். ஃபர்தராக அவங்களால எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், லாஸ்ட் வீடியோவில் போட்டது தான் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடு கூட அவங்க சொல்ல இப்போ ஆஃப் ஹேண்டு தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஸ்லீவ் வச்சது தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க, கேட்லேயே உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணிவிட்டு ஆஃப் ஹேண்டு தான் போட்டாகணும். ஒரு வருஷம் நடந்தது, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்ற விஷயங்கள் அது ஃபுல் ஹேண்டு மட்டும் ஆஃப் ஹேண்ட் அந்த கணக்கு மட்டுமே இல்லை. என்னென்னலாம் ட்ரெஸ் கோட் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்னா உங்கள் கார்ட்லேயே நான் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெஸ் கோட் வந்து கம்பல்சரி வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் போடணும். அதை நீங்கள் மீறினா கூடவே நீங்கள் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறதா அர்த்தமாயிடும். அதுவும் பிரச்சனை தான். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்கிற ஒன்று தான். போன வீடியோவில் நான் அதுதான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போகிறது நான் ஏற்கனவே என்னென்னு சொன்னேன் போன வீடியோவில், அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. பென்னு கூட அவங்களே தான் கொடுக்க போகிறாங்க, எந்த விஷயமும் கிடையாது. சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, உங்களுடைய ஸ்கூலோ அல்லது காலேஜோ எழுதுறீங்கன்னா அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டர். அந்த இன்விஜிலேட்டரோ அல்லது உங்களுக்கு வந்து உங்களை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிற ஸ்டாஃப்ஸோ யாருக்குமே வந்து எந்த ஒரு மரியாதை குறைவாக நீங்கள் நடந்துக்க கூடாது. அவங்க சொல்கிறபடி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். சார் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஹால் டிக்கெட்டில் உங்கள் அட்மிட் கார்டில் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். எந்த காரணத்து கொண்டும் அவங்க சொல்கிற விஷயங்களை மீறக்கூடாது. மீறினா இதுவும் ஒரு வகையான அஃபென்ஸ். ஏன்னா பல லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க, குறைவான சீட்டு தான் இருக்குது. பல லட்சம் மாணவர்கள் எழுதுகிற ஒரு விஷயன்றதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி நாளுக்கு நாள் எழுதுகிற எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மாணவர் எண்ணிக்கை வந்து
அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அதிகமாக கட் ஆஃப் அப்படின்ற விஷயங்களை இது வந்து இம்பாக்டை கொடுக்குது. இருக்கிற காலேஜ் கம்மி, நம்பர் ஆஃப் சீட்டு கம்மி, எழுதுறவங்க மட்டும் அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் எப்படி சீட்டு தர முடியும்? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி தேர்வா இது இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இதுக்கு முன்னாடி போன வீடியோல சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே இருங்க. இது தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு நான் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.